ஒரு பார்ப்பன பெண்மணியை திராவிட கட்சிகளுக்கு தலைவராக பாதை வகுத்து கொடுத்தவர் எம்ஜிஆர் என விசிக திருமாவளவன் பேசியதற்கு அதிமுகவிலிருந்து பல்வேறு தரப்புகளிலிருந்தும் கண்டன குரல்கள் எழுந்து வந்தன. குறிப்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் குறித்து விமர்சித்தால் திருமாவளவன் அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவார் என்று கடும் பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், அந்த பார்ப்பன பெண்மணி உயிருடன் இருந்தபோது இப்படி பேசுவதற்கு தைரியமில்லாத திருமாவளவன் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தவர்களுடன் உறவாடி கொண்டிருக்கும் திருமாவளவன் இப்போது பேசுவது வேடிக்கை. அதே பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜாஜி அவர்கள் ஆதரவில்லை என்றால் திமுக என்றோ அஸ்தமனம் ஆகியிருக்கும் என்ற வரலாறு தெரியாது பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. திமுகவின் அடிமைகளுக்கும் கோழைகளுக்கும் அரசியல் வரலாறு தெரியாததில் வியப்பில்லை என்று நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.